இந்த பராசக்தி படத்துல என்னென்னலாம் நீங்க தப்பு தப்பா டெபிட் பண்ணிக்கிறீங்க, வரலாற்று திரிவுகள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்க, பராசக்தி படத்தை பேன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்போ தாவேகா வரும் அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா, வழக்கமா இந்த விஷயத்துல அண்ணனும் நானும் ஒரே கொள்கையா இருப்போம், அப்படிதானே? உண்மைதான். ஆனா இன்னைக்கு பாருங்க, திமிரி அடிக்கிறோம் பாருங்க. எங்க தளபதி நீங்க யாருன்னு நினைச்சீங்க? ஏங்க யாருங்க அவரு? அழகிய தமிழ் மகன். அவர் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். அதனால 10 கேள்வி என்ன, 200 கேள்வி என்ன, எத்தனை கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் தான் எழுதுவார். இப்போ விஜய கூப்பிட்டா அவரு தப்பு பண்ணிக்கிறாரு அதனால கூப்பிட்டாங்க அப்படின்னு அண்ணன் வாயில வாக்குமூலம் குத்துக்கிறாரு. இல்ல தப்பு பண்ணாருங்கிறது நான் சொல்ல வரல. நீங்க அதை ரிப்பீட் பண்ணுங்க. இல்ல இருக்கு அப்படி ரிப்பீட் பண்ணுங்க சார். அது ஒரு ரிப்பீட் பண்ணுங்க. இருங்க சார். திமுக யாராவது அழுந்தா உடனே போஸ்டிங் கொடுத்துருவாங்க. திமுக ஆளுதெல்லாம் போஸ்டிங்ஸ் கொடுக்க மாட்டாங்க, வைகோல் தான் கொடுப்பாங்க. திமுக நான் இருக்கேன் திமுக கிட்ட போய் யார் அழுதாலும் ரொம்ப இலகன மனசா இருக்காங்களே திமுக எங்க முதலமைச்சர் தான் ரொம்ப இலகன மனசு. அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் கல் மனசுன்றாரு. மத்த அமைச்சர்கள் எல்லாருக்கும் கல் மனசு. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு, அதிமுக கூட்டணிக்கு ஒரு புதிய கட்சி வரப்போது ஓரிரு நாட்கள்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த புது கட்சி எந்த கட்சி சார்? அதான் அண்ணனை கேட்கிறேன். ஏதாவது அண்ணன் கட்சி போய் சேர போறீங்களா? இல்லை தாவேக்காவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஏன்னா இப்போ தாவேக்காவுக்கு இப்போ நிறைய ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காரு அமித்ஷா. ஸோ அதனால் அமலாக்கத்துறையும் வச்சு நெருக்கிறாரு, சிபிஐயும் நெருக்கிறாங்க. டெல்லிக்கும் நேற்று போய் பாவம் நேற்று கிட்டத்தட்ட ஏதோ 200 கேள்வியாக என்னமோ வச்சானுங்களாம். 10 கேள்விகள் வைக்கப்பட்டதா 10 கேள்வியை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நெருக்கு ஜாஸ்தி இருக்கிறதுனால எப்படி நம்ம இந்த தடவை ஆட்சி அமைக்க போகிறதில்ல, அதனால் ஒரு கூட்டணி வேணால் போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அது உறுதியான தகவல் இல்லை, நம்ம பொய் பேச விரும்பலை. வேற எந்த கட்சி போகுது? வேற எந்த கட்சியும் பெரிய கட்சி இல்லை. மக்கள் முன்னேற்ற கழகம். ஆமாம், அம்மா மக்கள். ஆமாம், ஓபிஎஸ், அம்மா மக்கள். அதுதான் அவர் சொல்லிட்டார்ல. அவர் தலைவராக இருந்தால் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா இல்லையா? கூட்டணிக்கு தலைவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டா எடப்பாடி இருந்தார்னா நான் அந்த கூட்டணியில இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. தேர்தலுடைய டைம்ல எது எப்படி வேணாலும் மாறும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இருக்கலாம்டா. பட் சொன்னது அது அவர் ஒரு பெரிய கட்சியாக நம்ம எடுத்துக்க முடியாது. அதாவது எத்தனை சதவீதம் ஓட்டு வச்சுருக்காரு, எதில் ஏதாவது ஜெயிச்சிருக்காங்களா? எதுலேயுமே ஜெயிக்கலையே. இப்போ தாவேக்காவும் அப்படித்தான். பட் இருந்தாலும் தாவேக்காவுக்கு அந்த ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க. அதை வச்சு கொஞ்சம் ஏதாவது ஓட்டு பேங்க் வந்துடும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கலாம். சரியா? ஆனால் எடப்பாடி இன்னைக்கு சொல்லலை கண்ணு. எடப்பாடி கட்சி ஆரம்பித்து அந்த இதில் அந்த தேர்தல் இதெல்லாம் வந்த உடனே நாங்கள் தான் மெகா கூட்டணி அமைப்போம்னு ஒரு புதிய கட்சி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதுதான் எல்லாருமே புதிய கட்சின்னா இதுதானே புதிய கட்சி. வேற யாராவது கட்சி தொடங்கி இருக்காங்களா? இல்ல புதிய கட்சின்னா ஓபிஎஸ் அவர்கள் தொடங்கப்படும் அப்படிலாம் சொல்லி. ஏமா ஓபிஎஸ் கட்சிகள்லாம் ஓபிஎஸ் எப்படிமா அங்க போவாரு? அப்படியெல்லாம் போக மாட்டாருமா. அப்போ அதாவது கண்ணு, எனக்கு ஜோசியம் தெரியாது. அதனால ஒரு கால ஐயாவுக்கு ஏதாவது ஜோசியம் தெரியும்னா ஐயாட்ட கையில் அந்த அது முதல்ல ஒன்று சொன்னாரு, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு. அப்படியே எனக்கு கப்புன்னு புல் அரிச்சு போயிடுச்சு. சரி, அது இருக்கட்டும். அப்புறம் என்ன சொன்னாரு? ஆமா, அவரு தலைவரா சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டா இருந்தா நான் போக மாட்டேன் அப்படின்னு தினகரன் சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படி அமமுக போகும் அப்படின்னு கேட்டாரு. எங்க அண்ணா வைகோகிறார்ல, அவர் என்னென்னலாம் பேசுகிறாருன்னு தெரியுமா? அதையெல்லாம் அப்படியே தொடச்சின்னு என்னென்ன இப்போ அங்க போயிட்டு பல்லக்கு தூக்கலையா? இவங்களை ரைட்டு, நீங்க என்ன ஒன்னா சொல்லுங்க, நாங்க உங்களை மன்னிக்கிறோம், இந்தாங்க போடுறோம் 2 சீட்டு, எங்க சின்னத்திலேயே நில்லுங்க அப்படின்னு கூப்பிட்டு சேர்த்துக்கலையா? அவரு பேசாத பேச்சையா இங்க தினகரன் எடப்பாடியை பார்த்து பேசி போட்டாரு. அவங்களே ஒன்னா கூட்டணியில இருக்கும்போது அவர் பாத யாத்திரை போறாரு, முதலமைச்சர் போயிட்டு அதை தொடங்கி வைக்கிறார் அப்படின்னும் போது தினகரன் அமமுக அதுல சேர்றதுல என்ன ஆச்சரியம் இருக்குது சொல்லுங்க? அரசியல்ல வைகோ மாதிரி கழுவி ஊத்தினவங்களை நீங்க பார்க்கவே முடியாது.
அவரே இன்னைக்கு கூட்டணியில இருக்காருன்னும் போது டிடிவி சேர மாட்டாருன்னு இவர் எப்படி சொல்லலாம்? சரி, அடுத்தது அந்த என்ன எவ்வளோ % ஓட்டு வச்சுக்கிறாரு அப்படின்னு. கரெக்டு, அது ஒரு 1% 2% அப்படின்னா கூட காங்கிரஸுக்கு எத்தனை % இருக்குது, கம்யூனிஸ்டுகளுக்கு எத்தனை % இருக்குது, அதையெல்லாம் சேர்த்துக்கிட்டு தானே நாம ஜெயிக்கிறோம். சார் அதெல்லாம் பேசக்கூடாது. சார் இருங்க சார், அவங்க அவங்க எல்லாம் இங்க பாருங்க, இருங்க, அவங்க இல்லாம நம்மளால ஜெயிக்க முடியுமா? தைரியம் இருந்ததுன்னா இன்னைக்கு காங்கிரஸ்ல கழுவி ஊத்தின்னு இருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாடு யூத் காங்கிரஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. இந்த பராசக்தி படத்துல என்னென்னலாம் நீங்க தப்பா டெபிட் பண்ணிக்கிறீங்க, வரலாற்று திரிவுகள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்க, பராசக்தி படத்தை பேன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த கடன் அப்படின்றத பத்தி யாரு இவங்க இவர்தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவருடைய வலதுகரம் அப்படின்னு கருதப்படுகின்ற பிரவீன் சக்கரவர்த்தியான ஆமா அவர் இவ்வளவு கடன் வாங்கி வச்சுக்கிறீங்களே அப்படின்ட்டு போட்டாரு. நாட்ட பக்கம் அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவரு ஒரு பக்கம் பூந்து அடி நடிக்கிறாரு. இப்போ அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் அவரு இது பாருங்க, இந்த கூட்டணி பத்தின விஷயங்கள் இதெல்லாம் பொதுவெளியில பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இவர் திருச்சி வேலுச்சாமி ஒரு பதில் கொடுத்திருக்காரு. சரி, அதை விடுங்க. இப்ப இந்த பேன் பராசக்தி அப்படின்னு யூத் காங்கிரஸ்ல இது பண்ணதான் நான் ஒரு ட்வீட் பார்த்தேன். நான் முதல்ல அதுவே கரெக்டா இந்த பராசக்தி படமும் திமுக ஆதரவு எல்லாம் கொடுக்கலையே அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க. முதல்ல அந்த ட்வீட்டே ஒருவேளை யாராவது போட்டோஷாப் பண்ணிட்டாங்களா என்ன, அந்த அளவுக்கு தமிழ்நாடு யூத் காங்கிரஸ்க்கு தைரியம் வந்துச்சு அப்படின்றது வேற எனக்கு. பட் ஒரு ரினவுண்டு ரிலேபிள் பர்சன் ஷேர் பண்ணியிருந்ததுனால நம்பலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நீங்க பராசக்தியை விடுங்க, படத்தை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னா அப்புறம் அங்க தாவேகா நினைச்சிட்டு இருக்க மாதிரி தான் நீங்களும் நினைச்சிட்டு இருக்கீங்க. கடைசியில 2 படமும் ஊத்திக்க போகுது, 2 அரசியலும் ஊத்திக்க போகுது. அதுதான் நான் சொல்ல வந்தது. அடுத்தது இப்போ தாவேகா வரும் அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா, வழக்கமா இந்த விஷயத்துல அண்ணனும் நானும் ஒரே கொள்கையா இருப்போம், அப்படிதானே? உண்மைதான். ஆனா இன்னைக்கு பாருங்க, திமிரி அடிக்கிறோம் பாருங்க. என்ன எங்க தளபதி நீங்க யாருன்னு நினைச்சீங்க? இந்த மாதிரிலாம் ப்ரெஷர் கொடுத்து அவர் அமைக்கிற முடியுமா? அவர் ஒரு புலி, வலையில் மாட்டாத சுறா, அவர் எகிரி அடிப்பார் தெரி. ஓ, அவர் மட்டும் நேருக்கு நேர் யாரையாவது பார்த்தான்னா அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஏங்க யாருங்க அவரு? அழகிய தமிழ் மகன். அவர் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். அதனால 10 கேள்வி என்ன, 200 கேள்வி என்ன, எத்தனை கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் தான் எழுதுவார். நீ கேட்டுக்கினே இரு, நான் சொல்லிக்கினே இருப்பேன். இதுல வேற ஒரு சில ஊடகங்கள்ல 7 மணி நேரம் விசாரணை, ஒரு சில ஊடகங்கள்ல 3.25 மணி நேரம் விசாரணை. எப்படின்னு சரி, நான் அதான் பார்த்தேன், 2த்தையும் கூட்டி 2ஆல வகுத்தா 5 மணி நேரம் 10 நிமிடங்கள் விசாரணை அப்படின்னு. அதனால அண்ணனெல்லாம் நீங்க ப்ரெஷர் பண்ண முடியாது. அவர் யாரு? அவரு அகில உலக அளவுல தீவிரவாதிகள் எல்லாம் போட்டு நொறுக்கினவர். கேப்டன் விஜயகாந்துக்கு அப்புறம் இவர் தான். டெல்லியில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டாங்கன்னு சொல்லி நேற்றுக்கு இதில் நம்ம சேனலில் அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் பேசுறாரு. ஆமா, அதாவது ஒவ்வொருத்தரும் 1 லட்சம் தொண்டர்களுக்கு ஈக்குவல். ஒரு 8 பேரோ என்னவோ வந்திருந்தாங்க. ஆனா இருந்தாலுமே நிறைய மக்கள் கூடி இருந்திருக்காங்க. அதாவது அவருக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசியும் இருந்தாங்க இல்லையா டெல்லியில. 8 பேர், அது உங்களுக்கு நிறைய பேரா? இல்ல, நிறைய அந்த பகுதியில நிறைய பேர் கூடின கூட்டம் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல. இது என்ன ஒரு லாஜிக்னு எனக்கு புரியல. எப்படி அவங்க எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட போறாங்களா இங்க டெல்லியில இருக்கவங்க? இல்ல நீ தெருவில் போய் ஒண்ணுமே வேண்டாம், கொஞ்ச நேரம் அப்படியே தேடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. 4 பேர் தேடுவான், 5 பேர் தேடுவான், 10 பேர் தேடுவான், 100 பேர் தேடுவான், ஒரு 1000 பேர் வந்துருவான். அந்த இடம் இருந்துச்சுன்னா கடைசியில எதை தேடுறோம் என்ன தேடுறோம்னு எவனுக்கும் தெரியாது. சரியா? நீ அதனால அப்படி கூடன கூட்டம் தான். ஆமா, அப்புறம் அவன் ஏதோ எல்லாரும் பாக்குறாங்க, என்னடா பாக்குறான்னு இவனும் பாக்குறானுங்க. இதுல ஏமா அவர் சொன்னார் இல்லம்மா, அங்க இருக்கவங்க ஓட்டு போட போறானா? இல்லை இவருக்கு இங்கேருந்து ஆளுகளை வருவாங்கன்னு தானே அவர் செட்டப் பண்ணி போனார். ஏம்மா அவர் போனதில் தப்பே இல்லைம்மா, அவர் தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க கட்சி அதை முறைப்படி அதை தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக இல்லை, அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டு. தப்பு பண்ணலைன்னா அப்புறம் யாரு செத்தா? அப்புறம் துப்பாக்கி எடுத்து சுட்டப்பட்டானுங்களா போலீஸ்? அடுத்து திமுக முக்கிய புள்ளிகளும் விசாரணைக்கு அழைக்கப்படுவாங்க. திமுக விசாரணைக்கு வந்துடலாம், நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, அவங்க பார்க்கல.
டெல்லி ஆட்கள் பார்க்கல, நம்ம பார்த்தோம்ல டிவியில என்ன நடந்துச்சுங்கிறதா நிமிஷம் அப்படியே அண்ணே, சார், அடுத்து ரொம்ப திமுக வந்து பண்ண எடுத்த வேணாம். நடவடிக்கை. இருங்க அதாவது ஒரு திருட்டு நடக்குது இல்ல கொலை நடக்குது அப்படின்னு சொன்னா சம்பவம் நடந்த பிறகுதான் போலீஸ்க்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் போலீஸ் வருவாங்க. அவங்களால போயிட்டு நீ இதை பார்க்கல, எழுத்து வீட்டுல இருந்து நான் தான் பார்த்தேன், அதனால நான் சொல்றதுதான் சரின்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் சொல்லி நிற்கிறாரு அண்ணன். இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அப்படின்றது எங்க இருந்தோ வருவாங்க, அவங்க எங்க இருந்தோ இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இதுல வந்து சம்பவம் எல்லாம் நடந்துடுச்சு, அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் இருந்துருச்சு. இப்போ மற்ற விஷயங்களை விசாரிக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. இப்போ விஜய கூப்பிட்டா வந்து அவரு தப்பு பண்ணிக்கிறாரு அதனால கூப்பிட்டாங்க அப்படின்னு அண்ணன் வாயில வாக்குமூலம் குத்துக்கிறாரு. இல்ல நாளைக்கு தப்பு பண்ணாருங்கிறது நான் சொல்ல வரல. நீங்க அதை ரிப்பீட் பண்ணுங்க. இல்ல இருக்கு அப்படி Repeat பண்ணுங்க. சார், அது ஒரு ரிப்பீட் பண்ணுங்க. அதை. இருங்க சார், அது வந்து ஒரு 50% பேச்ச மாத்த கூடாது. இல்ல பேசும்போது நீங்க அவங்களாலதான் ஏற்பட்டுச்சுங்க. பேசும்போது பர்சன்டேஜ் சொல்லல. இருங்க, தப்பு அவங்களாலதான் பண்ணிருக்காரு ஏற்பட்டுச்சு. அதனால கூப்பிட்டாங்கன்னு ஆமா, சொன்னீங்க. தப்பு பண்ணிருக்காங்க. அதான் நானும் சொல்றேன். சார், நீங்க இப்படி சொன்னீங்கன்றதான் நானும் சொல்றேன். தப்பு பண்ணிருக்காங்க, கூப்பிட்டாங்க. அதான் நானும் சொன்னேன். அது அதுக்காக நீங்க மட்டும் அப்படி இல்ல சொன்னீங்கன்றதான் சார். நான் சொன்னேன். இருங்க சார், என்ன சொல்லுங்க சார். சொல்லுங்க. அதுக்காக மட்டும் இல்ல, அப்புறம் எப்படியாவது அவங்கள கூட்டணிக்கு வளைச்சு போடணுங்கிறதுக்காக தான் இந்த அது உங்க கற்பனை. சரி, ஆமா. இப்ப நான் கேட்க வர்றது என்னன்னா, இப்போ விஜய் போயிட்டு வந்துட்டாரு, அவங்க கட்சியில இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு போட்டு வேண்டாங்க. நாளைக்கு திமுகவை சார்ந்த யாராவது ஒத்துறாங்க கூப்பிட்டாங்கன்னு சொன்னா அப்ப அண்ணனை மாதிரியே ஒண்ணு அவங்க தப்பு பண்ணிருக்காங்க, நம்பர் 2 அவங்கள கூட்டணிக்கு வளர்ச்சிக்கு போறதுக்காக அப்படின்னு அந்த ரெண்டுத்தையும் ஒத்துப்பாரா? நான் ரத்தம் தக்காளி சட்னி மாதிரி இது அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வேற எப்படி? சார், எங்களை கூப்பிடட்டும் சார், அதனால ஒண்ணும் போக இல்ல. மாட்டீங்களா? நாங்க ஏன் அதை எப்படி போகாம இருப்போம்? எல்லாம் போய்தான் அவனு, ஏன்னா அவன்கிட்ட அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இருக்கானே. சுப்ரீம் கோர்ட்ல அந்த கமிட்டி அமைச்சிருக்கு. இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. அதெல்லாம் அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அதிகாரமான இல்ல அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அதிகாரமான அதையும் எடுத்துருங்க. ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கே ஒரு இம்பீச்மெண்ட் தீர்மானம் போட்டுருங்க. எதுக்கு ஒவ்வொரு நீதிபதி மேல போட்டீங்க? ஒட்டு மொத்தமா சுப்ரீம் கோர்ட்டே வானா பாருங்க. பாருங்க, அந்த இதுக்கு போட்டிருக்க நீதிபதி எப்படிப்பட்ட நீதிபதி தெரியுமா? அதான் ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் அவருக்கு எதிராக போடுங்க. ஒரு நீதிபதியும் நாட்டுல இருக்க கூடாது, நீதிபதியே இருக்க கூடாது. நாங்க தான் நாட்டாம. அவர் அப்படி யாராவது மாத்தி தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா நாட்டாம தீர்ப்பை மாத்தி எழுது. ஒரு பொன்னம்பலம் பாரு, இவரு இங்க பொன்னம்பலத்துக்கு தலை நிறைய முடி இருக்கும். இந்த பாருங்க, இந்த பாருங்க. கதையில இந்த கதையெல்லாம் இங்க கதை? இந்த கதை இந்த கதை ஏதாவது ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னா உடனே வந்து அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு. நீங்க எப்படிப்பட்டவர் உலகத்துக்கே தெரியுமா? ஆமா, அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இவர் சொல்றாரு நீதிபதி எப்படிப்பட்டவர் அப்படின்னு. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இதெல்லாம் பேசக்கூடாது. ஆமா ஆமா, தூக்கி உள்ள வச்சு போடுவாங்க சுப்ரீம் கோர்ட். எங்க அத்தனை நீதிபதியும் பூரா பிஜேபிக்கு ஜால்ரா அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க என்ன பேசுறீங்க? அநேகமா அடுத்த நாள்ல இருந்து இன்டர்வியூ இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ணன் டெல்லி திகாருக்கு தான் போறாரு போல இருக்குது. சுப்ரீம் கோர்ட் கண்டெம்ட்னா திகார்ல தான் கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. ஆமா, அது அப்கோர்ஸ் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் அங்க இருந்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் மட்டும் இல்லைங்க, அப் டு ஹை கோர்ட் வரலையும் எல்லாமே என்னமோ சொன்ன பட்டையும் இதுதான் எல்லாம் அவங்க தான் எல்லாம் ஆக்கிரமிப்பு. நான் ஒண்ணு சொல்லிட்டேன். நீங்க போட்ட பிச்சைன்னு சொன்னீங்கல்ல, அது நாங்க சொல்லல. யார் சொன்னல? அது யாரோ ஒருத்தர் சொன்னார் சார். அமைப்பு செயலாளருங்க. அவர் என்ன சொன்னாரு? இது மாதிரி வந்தாங்கன்னா மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணணுமா? வேணாம். அப்புறம் தெரியுது இல்ல ஏங்க, அதாவது இவங்க கட்சி நிர்வாகிகள் சொன்னதை வந்து இவருக்கே சொல்றதுக்கு கூச்சமா இருக்குது. அவரு ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டாரு. ஃப்ளோல சொல்றது எது வேணாலும் திமுக பேசுமா? ஏமா இங்க பாருமா, நாங்க வந்து இதுக்காக ரொம்ப பாடுபட்டோம்மா. அது எதுக்காக பாடுபட்டீங்க? இவருக்கு தெரியுதா? எதுக்கு பாடுபட்டீங்க? முத வந்து நாங்க வந்து இதுல வந்து திருநெல்வேலியில வந்து ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தான். அவரை என்ன பண்ணோம், பிபிஆ போட்டோம். அவர் பிபிஆ இருந்தாரு, அப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜா ஆனாரு, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா போனாரு. புரியுதா? இவங்க சொல்றாங்க பாஜக ஜால்ரா அடிங்கன்னு. இவங்க வந்து கட்சி மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் எல்லாம் வந்து ஜட்ஜ் ஆக்குவாங்க. அப்ப அதுக்கு ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இவங்களே ஜட்ஜ் ஆக்கி போட்டு அவர் என்ன ஜட்ஜ்மென்ட் இருங்க சார், எங்களுக்கு ஃபேவரா என்ன ஜட்ஜ்மென்ட் கொடுத்தாரு? இதெல்லாம் நான் போய் தேடிட்டு இருக்க முடியாது. அவர் பாண்டியன் நீங்க வந்து கட்சிக்காரங்களை வந்து ஜட்ஜ் ஆக்கலாம், அது வந்து நியாயம். ஆனா அங்க இவங்க மத்தவங்களை குறை சொல்லுவாங்க, ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தளை அப்படின்னு. அந்த மாதிரி பேசி நிக்கிறாரு இவரு. அதனால அந்த மாதிரி ஆளுகளுக்கு அவர் சொன்னாரு, அது அவ்வளவுதான். நீங்க அதை வந்து வேற யாரையும் சொல்லல. எந்த மாதிரி ஆளுங்களுக்கு அவரு சொன்னது யாருக்கு அதை சொல்லுங்க எனக்கு. அப்ப அவருக்கே இவங்க தான் போட்டது. ஆஹாஹா, எப்பேற்பட்ட நீதிபதி அவரை போய் இப்படி ஒரே அடியில சாட்சி புட்டாரு அண்ணன். நடுவுல ஒரு பேர் சொன்னாரு, நீங்க எல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பின்னாடி போனீங்கன்னா என்ன பேருன்றது தெரியும், பாத்துக்காங்க. அதத்தான் வந்து அண்ணன் RS பாரதி சொன்னதா அண்ணன் விளக்கம் கொடுத்துக்கிறாரு. அதையும் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் அப்படிதான் சொல்லணும்.
சார், வைகோ அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு, இந்த கலைத்துறையில இருக்கவங்க எல்லாம் வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மணக்கோட்டை கட்டாதீங்க. பீச் மணல்ல எப்படி வந்து அந்த வீடு கட்டுறோமோ அத மாதிரி மணல் மாதிரி சரிஞ்சிரும் அந்த மணக்கோட்டை அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இவர் தான் ஒரு தடவை சொன்னாரு, நான் வந்து கார்ல போகும்போது புரட்சி தலைவருடைய பாடல்களை எல்லாம் கேட்டுக்கின்னு போவேன், அப்படியே எனக்கு வந்து உரமேறும் சொன்னாரா இல்லையா? இவர் பேசுறாரு. இதை யார குறிப்பிட்டு சொல்றாரு? சீமான் அவர்களையா இல்ல விஜய் அவர்களே சொல்றாரு? இவர் தன்னைத்தானே பார்த்து பேசினுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன பேசுறோம் அவரு தெரியும். கண்ணாடி இருந்துச்சா மாதிரி இல்ல, அவரு மூஞ்சில கண்ணாடி போட்டிருந்தாரா கேட்கல, எதிர்க்க கண்ணாடி போட்டிருந்தாரா அப்படின்னு. அவர் நடிக்கல, சினிமால நடிக்கல, ஆனா வெளியில நடிக்கிறார், நல்லா நடிப்பார். இன்னைக்கு வந்து இவங்க ஏதாவது கவனிச்சாங்கன்னா அவங்கள வந்து கண்ணாபின்னான்னு கழுவி ஊத்துவாரு. அதுக்கப்புறம் நாளைக்கு கவனிப்பு முடிஞ்சிச்சுன்னா நேரா அவங்க கிட்ட வந்து அவங்கள கழுவி ஊத்துவாரு. இதுக்கு மேல சொல்லுவாரு, திமுகவை அழிக்க நினைப்பவன் யாராக இருந்தாலும் அழிந்து போவான் அப்படின்னு. அப்பதான் கண்ணாடி வச்சிருந்தாங்க. திமுகவை எதிர்த்து தானே கட்சி. அதுதான் சொல்றேன், கண்ணாடியை பார்த்து பேசுறாரு அவரு. இப்ப நாமெல்லாம் வந்து இப்ப சில நடிகர்கள்லாம் வந்து கண்ணாடியை பார்த்து நடிச்சு இது பண்ணிப்பாங்க. இவ்வளோ பெரிய நடிகர், உலகத்திலேயே சிறந்த நடிகர் சிவாஜி அவர்கள், அவரே பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து கண்ணாடி முன்னாடி இருந்து ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை மாதிரி அண்ணன் ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவரை பார்த்த உடனே அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, இப்படி அழிஞ்சு போயிட்டியடா நீ, திமுகவை அழிக்கணும்னு நினைச்சு, அட்லீஸ்ட் நம்ம பிள்ளையாவது அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒட்டுக்காக கொண்டு போய் கட்சி அங்கே சேர்த்து போட்டு இன்னும் மதிமுக அப்படின்னு சொல்லின்னு அதை ஒரு காலி பெருங்காய டப்பா வச்சு ஓட்டி நிற்கிறார் அவர், எங்க அண்ணன் மாதிரி. சார், இப்போ வந்து ஏன்னா உதயநிதி அவர்களுமே முதல்வர் ஆகக்கூடிய கனவுல தான் இருக்காரு, அவருமே வந்து ஒரு நடிகரை தான் இருந்தாரு. இது உதயநிதி அவர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏமா, எம்ஜிஆர் நடிகர் தான், ஜெயலலிதா நடிகர் தான், கலைஞரும் ஒரு சில இல்ல அவங்கெல்லாம் வந்து கனவு கோட்டை கட்டக்கூடாதுன்னு இவர் சொல்லியிருக்காரு. இங்க பாருமா, அவர் பிள்ளைக்கு அந்த போஸ்டா என்ன சொல்றேன், அவருக்கெல்லாம் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீ கேட்கறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. யாருக்கு? உதயநிதி ஸ்டாலின். கூட்டணி சார் அவரு. நம்ம வைகோவை சொல்றோம். அவரு சொல்றீங்களா? அப்புறம் ஏன் கூட்டணியில் வச்சீங்க? அடிச்சு துரத்த வேண்டியதானே? அடிச்சு துரத்துறதுக்கு தான் காலில் கையில விழுறாருல, அப்புறம் என்ன பண்றது? ஐயோ பாவம், வைகோ அவர்கள் இதை வந்து பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். யாராவது இது பாருங்க, இதை வந்து வைகோ அவர்கள் கண்ணில் படும் வரை ஷேர் செய்யவும். உண்மைதானே, யாருக்கு தெரியாது? அங்க போய் தளபதி கையை பிடிச்சிட்டு மூச்சுன்னு மூச்சு விட்டு அழுகுறதெல்லாம் அதெல்லாம் தெரியும். அங்க எல்லாம் கலைஞர்கிட்டையும் அழுதுதான் உள்ளே நுழைஞ்சாரு. அதுக்கப்புறம் இப்ப அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அவர் பையனுக்கு அந்த திருச்சியில எம்பி தொகுதி வாங்குறதுக்கு என்ன பாடுபட்டாருன்னு தெரியும். அதுல வந்து அவர் பாவம் திருநாவுக்கரசருக்கு தான் கிடைக்கிறதா இருந்தது. கடைசியில இந்த ஆள் அழுது புழுது அங்க வாங்கினாரு. அதுக்கப்புறம் அவன் அழுதான், நான் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்கலை, நான் தனி சின்னத்தில் தான் நிற்பேன். அழுதானா இல்லையா? எல்லா டிவிலையும் ஒளிபரப்பு பண்ணாங்கல்ல. அதாவது இவங்களுக்கு அழுகிறதே அழுது காரியம் சாதிச்சுக்கிற குரூப் அது. அதனால அவனுக்கு அப்படி தான் அழுவானுங்க. திமுக யாராவது அழுந்தா உடனே வந்து போஸ்டிங் கொடுத்துருவாங்களா? திமுக அழுதெல்லாம் போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க, வைகோ தான் கொடுப்பாங்க. திமுக நான் இருக்கேன் கிட்ட போய் யார் அழுதாலும் ரொம்ப இலகன மனசா இருக்காங்களே திமுக. எங்க முதலமைச்சர் தான் ரொம்ப இலகன மனசு. அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் கல் மனசுன்றாரு. மத்த அமைச்சர்கள் எல்லாருக்கும் கல் மனசு. அதனாலதான் மக்களை வந்து போட்டு டார்ச்சர் பண்ணி இருக்கிறாங்க, யாருக்கும் எதுவும் கொடுக்கறது இல்ல. நாங்க ஆசிரியர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணி இருக்கிறாங்க, இந்த கல் மனசு மந்திரிகள் ஒண்ணு கவனிக்கிறது இல்ல. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து எங்களுக்கு எதுவுமே பிடிக்காம கொடுன்னு சொன்னாங்க, இது வந்து தேதி போட்டா கொடுத்தோன்னு கேட்டாங்க, ஒரு கல் மனசு. இப்ப வந்து 10% புடிச்சிக்கின்னு கொடுக்குறாங்க. இப்படி எல்லாருக்கும் கல் மனசு அப்படின்னா ஐயோ பாவம். மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கு நான் வந்து அதை பத்தி தலைமை எப்படியோ தொண்டன் அப்படி. தலைவரே இளைய மனசுல இருக்கும்போது மற்ற முதல்வர் அவர்கள் வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மைன்னு நீங்க கொள்ளையடிக்கிறாரா? எப்ப கொள்ளைக்காரனா? மக்களுடைய பணத்தை எப்படி கொள்ளையடிக்கிறாரு? அவர் கொள்ளையடிக்கிறாருன்னா கொள்ளைங்கிறது என்னமா? பூரா அயோக்கியங்களுடைய வார்த்தை அது. 10 பைசா அது அரசாங்க கஜானா காசு நம்ம எடுத்து நம்ம பாக்கெட்ல போட்டோம்னா அது விளங்கவே விளங்காது. அப்படியெல்லாம் யாரும் எடுக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. அரசு காசை மக்கள் காசை கொள்ளையடிக்கிறாங்க. அப்புறம் ஏன் சார் 525 வாக்குறுதிகள்ல நீங்க வந்து முழுமையா ஒரு 100 கூட நிறைவேற்றல? நாங்க ஒரு 1000 கூட கொடுப்போம், அதெல்லாம் நிறைவேற்றணும்னு நாங்க இதுல நிறைவேற்றுவோம் உத்தரவாதம். அதாவது இனிமே நீங்க என்ன பண்ணுங்க, வாக்குறுதி கொடுக்கும் போது இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றுவோம்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும்னு கேளுங்க. ஆமா, அது இல்லாம நாங்க பொருளாதாரம் நீங்க எல்லாருமே இதை முட்டாள்தனமா கேக்குறீங்க.
நாங்க அது சொல்லாததெல்லாம் நிறைய செஞ்சிருக்கோம். அதெல்லாம் வேற சொல்றோம். ஆமாமா, சொல்லாததை நிறைய செஞ்சுக்கிறாங்க. இதான் பால் விலை ஏத்திக்கிறாங்க, சொத்து வரி ஏத்திக்கிறாங்க, கரண்ட் வரி ஏத்திக்கிறாங்க. இதை சொல்லாதது தானே இதெல்லாம். அரசு 10 ஆண்டு காலமா ஒண்ணுமே பண்ணாம அவன் பாட்டுக்கு கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். அந்த லிஸ்ட் கொள்ளை அப்படின்ற வார்த்தை அயோக்கியர்கள் சொல்ற வார்த்தைன்னு இவரு தான் சொன்னாரு. ஆமா, நான் சொல்றேன். இப்ப என்ன அவங்க விளங்காமையா போயிட்டாங்க, நல்லா விளங்கினுதாங்கிறாங்க. ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாரு? ஆமா, இவரை பார்த்து கொள்ளைன்னு சொன்னா உடனே அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்றாரு. இவரு மத்தவங்களை பார்த்து கூசாம சொல்றாரு. இதே செந்தில் பாலாஜியை பத்தி எவ்வளவு எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நிக்கிறீங்களா? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏதாவது முட்டு கொடுக்க பார்க்கலாம். நாங்க 200 எல்லாம் கொடுக்க முடியாது, ஓசியில முட்டு கொடுங்க. நாங்க ஓசிலையும் கொடுக்க வேணாம், காசுக்கும் கொடுக்க வேண்டாம். செந்தில் பாலாஜி மேல குறை சொன்னீங்களா இல்லையா? குறை சொன்னோம்யா. அவர் புனிதர் ஆயிட்டார்ல, அவர் செய்யல, அவருடைய பிஏ தான் செஞ்சான்னு எங்களுக்கு ஊர்ஜிதமாச்சு. அப்ப நீ சொல்றது பொய், தப்பு, ஒத்துக்கங்க. ஆமா, அப்ப நீங்க அதிமுகவுல இருக்கும்போது அவர் மீது தவறா குற்றம் சாட்டி அதுதான் தவறுதான். நாம இவர் தான் பண்ணாருன்னு நினைச்சோம். கடைசியில பார்த்தா அவன் பிஏ அனுப்பிச்சிருக்கான். இவருடைய இமெயில அவன் களவாடி அந்த மாதிரி பண்ணியிருக்கான். அது என்ன பண்றது? அவர் இந்த மாதிரி தான் நடந்துச்சுன்னு அவர் உண்மையை பேசின உடனே சரின்னு போயான்னு சொல்லி தண்ணியை தெளிச்சு உள்ள சேர்த்துக்கிட்டோம். ஆமா ஆமா, மன்னிச்சுக்கிட்டோம், மறப்போம் மன்னிப்போம். அதே மாதிரி நாளைக்கு எடப்பாடி மேல சொல்ற குற்றச்சாட்டு கூட சொல்லுவாங்க. மருத்துவக் கல்லூரியில கூட முறைகேடு இல்லைன்னு அப்படின்னு முடிச்சு வச்சுட்டாங்க போல இருக்குது கோர்ட்ல. ஆமாங்க, மருத்துவக் கல்லூரியில என்ன முறைகேடு இருக்கு? புகார்லாம் வந்தது, இன்வெஸ்டிகேஷன்லாம் போச்சு, இப்ப ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, அப்புறம் அந்த கொள்ளைன்னு சொல்லக்கூடாது. சொல்றதுக்கு என்ன யோகியதை இருக்கு? நீங்களே முறைகேடு இல்ல கொடுத்துட்டீங்க. முதலமைச்சர், அப்போது முதலமைச்சர் அவர் உங்க கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொடுத்துச்சா இல்லையா முறைகேடு இல்லன்னு? விசாரணை பண்ணி நாங்க அதை கண்டுபிடிச்சோம். அப்ப இது வரைக்கும் நீங்க முன்னாள் அமைச்சர்கள் சொன்னீங்கல்ல, வந்த உடனே எல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. யாராவது ஒருத்தர் மேல கேஸ் போட்டீங்களா? சார் இங்க பாருங்க, நாங்க உண்மை என்னங்கிறது தெரிஞ்சுதான் சார் போடுவோம். அறவேக்காடுத்தனமா நாங்க போட மாட்டோம். அறவேக்காட்டுத்தனமா குற்றச்சாட்டு மட்டும் சொல்லலாம், ஜெயில போடுவோம், அவங்க எல்லாம் சிறைக்கு போவாங்கன்னு சொல்லலாம். ஆனா இன்னி வரைக்கும் எந்த ஆக்ஷனும் கிடையாது. என்ன எடுத்தீங்க ஆக்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க, அவங்க எல்லாம் முன்னாள் அமைச்சர்களுங்க. அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்னா அது அவங்க எல்லாம் சரியான வழியில சரியான நமக்கு சிக்கணும் இல்ல, சும்மா எல்லாத்து மேலயும். அப்ப ஆதாரமே இல்லாம குற்றம் சாட்டுறீங்க. சரியான ஆதாரம் இருந்தா அவங்க மீது வழக்கு போடலாம், யார் மேல வேணாலும் வைக்கலாம். குற்றவாளி அல்லன்னு அவர் நிரூபிக்கணும். யார் மேல குற்றவாளி அல்லன்னா யாரும் நிரூபிக்க மாட்டாங்க. பைத்தியக்காரத்தனமா பேசினுக்கிறாரு இவரு. குற்றவாளின்னு தான் நீங்க நிரூபிக்கணுமே தவிர. அப்ப நான் சொல்றேன், அண்ணன் காமாட்சி நாயுடு நேத்தைக்கு 100 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டுக்கிறார். இல்லன்னு நிரூபிக்க சொல்ல அவர். ஆமா, நிரூபிங்க. நீங்க இல்லன்னு நிரூபிக்க நான் தான் எடுத்துக்கோங்கன்றேன்ல. 100 கோடி ரூபாய் என்கிட்ட இருக்கு, எடுத்துக்கலாம் முடியாது. நீங்க கொண்டாந்து கொடுங்க, நாங்க கொண்டு வந்தெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க நான் இன்னொன்னு சொல்லவா? நேத்து மார்க்கெட் போகும்போது கை பூச்சி வித்துட்டார். ஆமா, இல்லன்னு நிரூபிங்க. இப்ப இதுக்கு என்ன சொல்லுவீங்க? பணம்னா எடுத்துக்காங்கன்னு சொல்லுவீங்க, இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இதுதாங்க இப்ப நடக்குது. ரோட்ல போற பொண்ணுங்க பூரா எவனையாவது மிரட்டணும்னா உடனே என் கையை பிடிச்சி இழுத்துட்டான், காலை பிடிச்சி போச்சு. இது வரைக்கும் கட்சிக்காரங்க மேல குற்றம் சொல்லியிருந்தாரு. இப்ப பெண்கள் மேல எல்லாம் அண்ணன் நாளைக்கு வெளில போனாருன்னா பெண்கள் சங்கத்துல சேர்ந்து மொத்த போறாங்க. ஆமா ஆமா, ஏன்னா தவறா பெண்கள் மீது நீங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. தவறான எல்லாம் சொல்லாத. எத்தனை பெண்கள் இல்ல, ஏதோ ஒரு சில பெண்கள் செய்யலாம். ஆனா எல்லா பெண்களும் இதே ஸ்ட்ராட்டஜி கையில் எடுக்கிறாங்க. நீங்க எப்படி? பெண்கள் எல்லாம்னா பெண்கள் எல்லாமே ஒரு சில உன் கணக்குப்படியே ஒரு சில உன் வாயிலே வருதுல்ல. ஒரு சில ஒரு சிலர்னா என்ன, எல்லாம்னா என்ன? ஒரு சிலர்னா யாராவது ஒருத்தர். ஆனா அண்ணன் எல்லாம்னு சொல்லி நிக்கிறாரு. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? எல்லாம்னா எல்லாம் பெண்களும். ஆமா. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 66,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.